இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறியான்னு கேட்டேன். அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, இது வரைக்கும் நீ சொல்லி நான் எதையும் நம்பாம இருந்ததே இல்ல. அதே மாதிரிதான் இப்பவும் உன்னை நான் நம்புறேன். சரி, வரேன். அக்கா, என்ன கபிலா? நீ என்கிட்ட இருந்து எதாவது மறைக்கிறியா? ஏன் அப்படி கேக்குற? சும்மா தான் தோணுச்சு, அதான் கேட்டேன். உனக்கு தேவையில்லாத விஷயம் வேணா இருக்கே தவிர உனக்கு சொல்லக்கூடாத விஷயம்னு எனக்கு எதுவுமே இல்ல கபிலா. அதே மாதிரி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எதையும் நான் உன்கிட்ட இருந்து மறைச்சதே இல்ல. புரியுதா? சார், என்னை யார் கடத்திட்டு போனாங்கன்னு எனக்கு சரியா தெரியல சார். ஏன் நீங்க அவங்கள பார்க்கலையா? பார்த்தேன், ஆனா அவங்க எல்லாருமே முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்க, சரியா தெரியல சார். இந்தாங்க சார், உட்காருங்க. சரி, அவங்க உங்களை கடத்தும் போது நீங்க எங்க இருந்தீங்க? அவங்க உங்களை எங்க வச்சு கிட்னாப் பண்ணாங்க? இவனை எங்க அவங்க கடத்தினாங்க? இவன் தான் அவங்கள தேடி போனா. கபிலா, அது நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்பதான் சார் என்னை கடத்திட்டு போனாங்க. அதான் கபிலன், கரெக்டா எந்த இடம்? ஐலி, இப்படி 1-2 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இப்படி திணறான். ஆமா, இவன்லாம் எப்படி வருமா கூட? வர்மா எப்படி இவனையெல்லாம் கூட வச்சிருக்கான்? எப்படி திணறான்னு பாரேன். ஓகே, எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க முடியாதுதான். சரி, உங்களை கடத்தினப்போ நீங்க எதுல போயிட்டு இருந்தீங்க? அது கார்ல தான். டேய், உன் கார் வீட்ல தானடா இருந்துச்சு. வரும்போது கூட நீ ஏன் கூட தானடா வந்த? மாட்டிக்கிட்டான். இப்ப சொல்றா பாப்போம். அது என் கார் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் நான் கேப் புக் பண்ணி போனேன். என்ன மேடம், இந்த கபிலன் இப்படி பம்பறான்? வர்மாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அது எப்படி சொல்லுவான்? சொன்னா வர்மா இவனை சும்மா விடுவானா? அவங்க அக்கா பாவம், இவனுக்காக தானே அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து சிலையை கொண்டு போய் வர்மாட்ட கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது இவன் பார்க்கணும்ல. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்திராணி மேடம் பண்ணதும் தப்பு தானே, சிலையை வர்மாட்ட கொடுத்ததும் தப்பு தானே. கரெக்ட் தான், ஆனா அவங்க அந்த தப்பு சரி பண்ணதான் உங்களை வர வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து அவங்களும் வர்மாவை தேட ஆரம்பிப்பாங்க. நமக்கு அது நல்லதுதான். இது எல்லாத்தையும் விட கபிலனை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா அவங்க அவனை மன்னிக்க மாட்டாங்க. சரி மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் சார். அந்த மோனிகா யாருன்னு தெரியும்ல? அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்துக்கிட்ட அவன் முரண்டு புடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படி இருக்கும்போது நீ போய் அவகிட்டே வேலைக்கு சேர போறியா? உனக்கு இப்போ அவகிட்ட போய் வேலைக்கு சேர்ற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு? சத்தியமா உன் ஆம்பிஷன் அது இதுன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அவங்கள பத்தி உனக்கு என்னடி தெரியும்? சும்மா இருக்கவ எங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. நான் படிச்சு வாங்கின டிகிரி எல்லாம் எதுக்கு? பீரோல வச்சு பூட்டவா? இல்ல இந்த வீட்டு கிச்சன்ல நின்னு வேலை பாக்குறதுக்கா? உன்னை வேலைக்கு போக வேண்டாம் நீங்க யாரும் சொல்லலையே. அதனால தானே அண்ணி உன்னை அவங்க ஆபீஸ்லயே வேலைக்கு வச்சிருக்காங்க. இல்ல நான் சொந்த கால்ல தான் நிப்பேன், என் திறமைய வச்சுதான் வேலை வாங்குவேன்னு சொன்னாலும் அதுக்கும் யாரும் தடையா நிக்கலையே.
ஆனா நீ போயும் அந்த மோனிகா சேனல்ல வேலைக்கு சேர போறியே. அவ அண்ணியோட எதிரின்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்ல இருந்துட்டு உன்னால எப்படி ரித்திகா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? ஏ அயலி, போது நிறுத்துறியா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ரித்திகா போட்டு திட்டிக்கிட்டே இருக்க நீ? ரித்திகா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு தானே போறா? இதுல என்ன இருக்கு? அவளோட படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி வேலை அங்க அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தானே அவ போறா. இதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்திராணி அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அமைதியா நின்னுட்டு இருக்கா. நீ என்ன அவளை ஏத்தி விடுறியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை. இவளுக்கு நான் தனியா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேங்கிற பொறாம. அதனாலதான் இப்படி துள்றோம். நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத ரித்திகா. யாரு என்ன சொன்னாலும் நீ பண்ணது பெரிய தப்புதான். ஏய், சும்மா அதையே நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. மோனிகா அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட எம்டி நீ. நான் எம்டியா? தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உன்கிட்ட சொன்னதானே செய்யறேன். அடியே, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத உனக்கு எம்டி போஸ்டிங்க நான் உனக்கு கொடுத்துருவேனா? அதுக்கு பின்னாடி என்ன செக் வச்சிருக்கன்னு கூட தெரியாத முட்டாளா இருக்கியேடி நீ. உன்னெல்லாம் இந்திராணி எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கா. அவ பண்றது கரெக்ட் தான். இல்லனா நீ அவளையே கவுக்கணும்னு நினைப்பியா? உன்னை வச்சே நான் இந்திராணிய இன்னும் என்னென்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ரித்திகா, உனக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ சேர்ந்திருக்கிற இடம் அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய சேனல் எல்லாம் இல்ல. அப்புறம் அதோட ஓனர் அவ ஒண்ணும் இந்திராணி அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் இல்ல. ஆனாலும் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ போற இடம் இருக்கே, அது ஒரு செலந்தி வலை மாதிரி. அதுல மாட்டிக்கிட்டா அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம். ஆர்வத்துல நீ பாட்டுக்கு போய் அதுல சிக்கிக்காத. அப்படியே நீ அதுல சிக்கிக்கிட்டா கூட உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா உன்னோட முதலாளி வேணா அந்த மோனிகாவா இருக்கலாம். ஆனா உன்னோட அடையாளம் இந்த இந்திராணி தான்.